8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. பழைய ஏற்பாடு 1098வது பக்கம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தே பயப்படாதீர்கள். அல்லேலூயா. இயேசுவா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தைகள் சத்தியம். எங்களை உடைய வார்த்தையினாலே ஆசீர்வதியும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தே பயப்படாதீர்கள். அல்லேலூயா. பாபிலோன் தேசத்திலிருந்து யூதா ஜனங்கள் அடிமைகளாய் இருந்து அங்கிருந்து திரும்பவும் தங்கள் தேசத்துக்கு வந்து சேர்ந்த பொழுது சகரியா மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த செய்திதான், நன்மை செய்யும்படி நான் உங்களை திரும்பவும் நினைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்யும்படி நான் உங்களை திரும்பவும் நினைத்தேன் என்று சகரியா மூலமா அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஜனங்களா இருந்தபடினால அவர்கள் நம்பிக்கையற்றவர்களா இருந்தாங்க. ஆலயம் கட்டப்படாமல் இடிந்து போய் கிடந்தது. அவர்களுக்கு விரோதமாய் நிறைய எதிரிகள், பலவிதமான தடைகள், பொருளாதார நெருக்கடிகள், சிரமங்களை அவர்கள் நிறைய சந்தித்திருந்தார்கள். அதனால்தான் கர்த்தர் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவங்க நினைத்தாங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் காலதாமதமாகிறதே என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. தேவன் தந்த செய்தி என்னன்னா, பயப்படாதீங்க, நன்மை செய்யும்படி உங்களை நான் என்ன செய்றேன், திரும்ப நினைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பயந்து கலங்கி போயிருந்தாங்க. ஏன்னா தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, நம்மால இனி எழும்ப முடியுமா, தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, நம்மை யார் தூக்கி எடுப்பார்கள், ஆலயம் எப்பொழுது கட்டப்படும் என்ற பல கேள்விகளோடு கலங்கி போயிருந்தவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் நன்மை செய்யும்படி உங்களை நான் என்ன செய்றேன், திரும்பவும் நினைத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கலாம். தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ, என் ஆசீர்வாதம் எனக்கு சொன்னாரே, இன்னும் காலதாமதம் ஆகிட்டு இருக்கே, இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை காணுமே, இன்னும் நான் பொருளாதார செழிப்பை சந்திக்காமலே இருக்கிறேனே, இன்னும் நான் நெருக்கப்படுகிறேனே, இன்னும் நான் துக்கப்படுகிறேனே, நான் அழுகிறேனே, என் சத்தம் அவருக்கு கேட்கவில்லையோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு, நன்மை செய்யும்படிக்கு நான் உங்களை திரும்பவும் நினைத்தேன். அல்லேலூயா. நீ செய்தி என்னன்னா, தேவன் நமக்கு நன்மை வைத்திருக்கிற நன்மையை, நன்மையான திட்டத்தை எந்த சூழ்நிலையும் ரத்து செய்யவோ தடை செய்யவோ முடியாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை எந்த சூழ்நிலையும் ரத்து செய்யவோ அல்லது தடை செய்யவோ முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு செய்ய போற நன்மை யாரும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைய எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கென்று ஒரு அருமையான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கென்று ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நோக்கத்தை வச்சிருக்கிறார். தேவன் எப்பொழுது அந்த திட்டத்தை போட்டாரு, உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய நினைவுகள்ல நமக்கென்று
ஒரு பிளான வச்சிருக்கிறார், நமக்கென்று ஒரு பிளான வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதை எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது, எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. பலவிதமான எதிர்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கலாம், தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், சவால்களை நாம சந்திக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் தடை செய்ய முடியாது. ஏன்னா முதலாவது தேவனுடைய திட்டம் அவருடைய சர்வ ஆளுமையிலிருந்து உருவாகுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் அவருடைய சர்வ ஆளுமை சாவனிலிருந்து என்ன செய்யுது, உருவாகிறது. அல்லேலூயா. வாசிங்க 8:2 வாசிங்க. 8:2 வாசிங்க. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். எதுக்கு? அவங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் அவங்களுக்காக என்ன செய்தேன்? கடும் வைராக்கியம். வைராக்கியம் இங்கு ஜீல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. வைராக்கியம். நான் தீர்மானம் பண்ணினேன், நான் திட்டம் பண்ணினேன் அர்த்தம். அல்லேலூயா. நான் என்ன அர்த்தம்? நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன், அவங்களுக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்படியே சர்வ ஆளுமையிலிருந்து தான் திட்டம் பண்றார், தீர்மானம் பண்றார். சர்வ ஆளுமைன்னா என்னது? அவருடைய சர்வ அதிகாரம், சகல அதிகாரத்திலிருந்து கர்த்தர் செய்யறார் நமக்கு என்று ஒரு திட்டத்தை போடுறார். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 66 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 66 46 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நானே தேவன், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் யாரும் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகள் என்னது? லாஸ்ட், கடைசியில ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. செய்யப்படாதவைகள் எல்லாம் பூர்வ காலம் முதல் கொண்டு நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் உலகம் தோன்றதுல இருந்து உலகம் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய பிளான போட்டுருக்கிறார். அல்லேலூயா. ஆதியில இருக்கும் பொழுதே கடைசியில் இருக்கிறது தான் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதே அவர் தான் என்ன செய்தார்? திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை தான் நிற்கும். அல்லேலூயா. நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறேன். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை தான் நம்முடைய வாழ்க்கையில நிலைக்கும். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நான் செய்யறது தான் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு சித்தமானதெல்லாம் நான் செய்வேன், யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. யோபு 42:2 சொல்லுது, அவர் செய்ய நினைத்தது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அப்ப தேவன் நமக்கென்று முன்குறித்ததை, தேவன் நமக்கென்று நியமித்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது, அதை தடை செய்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய கையை யாரும் என்ன செய்ய முடியாது, மடக்க முடியாது. தேவனை யாரும் முன்னுக்கு தள்ள முடியாது. தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, போகாதீங்கன்னு பிடிச்சி இழுக்க முடியாது.
கர்த்தர் தான் செய்ய நினைத்ததை அவர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற நன்மையை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையினாலும் தடையாகாது. கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தன்னுடைய சர்வதிகாரத்திலிருந்து அவர் ஒரு திட்டத்தை போடுறாரு. அல்லேலூயா. சர்வதிகாரத்திலிருந்து ஒரு திட்டத்தை ஒருவேளை தடை வரலாம், அந்த தடையும் அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி தான். நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் வரலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. அல்லேலூயா. ஒரு முறை தேவன் தீர்மானம் பண்ணினா அதை என்ன செய்ய மாட்டார், அவரே மாற்ற மாட்டார். அல்லேலூயா. அவர் முடிவு பண்ணிட்டார்னா அவர் என்ன செய்ய மாட்டார். அதை ஒரு முறை நான் பைபிள் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற முதல் வருஷம், 2வது வருஷத்துல ஷர்மிளா அவருடைய பெரியப்பா ஆஸ்திரேலியாவில் இருந்தார். அங்கே அவருக்கு ஒரு வேலை, ஷர்மிளாவுக்கு படிச்சு முடிச்சதுனால நல்ல வேலை சொன்னார். நீ தான் ஊழியத்துக்கு வந்து அங்கேயே ஒரு பாஸ்ட் வேலையை நான் பார்த்து கொடுத்துறேன், நீங்கள் 2 பேரும் அங்கே என்ன செய்யுங்க, அங்கே போயிடுங்க, அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஊழியமும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னார். நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே இது மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, நான் கிளம்புறேன், நாங்கள் 2 பேரும் போகிறோம். நான் சொன்னது தான், நான் சொன்னது தான், அதனால் நான் மாற்றிக்க மாட்டேன், போய் திரும்பி ஒழுங்காக பைபிள் காலேஜில் போய் படிக்கிற வேலையை பாருங்க. அல்லேலூயா. அதோட அவங்கள்ட்ட என்ன செஞ்சார், நாங்கள் வரல, கர்த்தர் எங்களை இங்கே தான் இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்போ எதை என்ன செய்யணும்ன்றத அவர் தான் தீர்மானிக்கிறார். அதை யாரும் சேஞ்ச் பண்ணவோ மாற்றவோ அல்லது அதுல இருந்து அதை நடக்க விடாம பண்ணவோ முடியவே முடியாது. அல்லேலூயா. யோபு 23:13-14 வாசிங்க. யோபு 23:13-14. அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், திருப்பத்தக்கவர் யார், அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல. அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறது அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், அவரை திருப்பத்தக்கவர் யார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷனும் அவர் என்ன செய்ய முடியாது, தடுக்கவோ திருப்பவோ முடியாது. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோமே, ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நீ உன் சகோதரர்களையோ உன் தகப்பனையும் நீ ஆளுகை செய்வார், அவர்களெல்லாம் வந்து உன்னை பணிந்து கொள்வார்கள். அதை சொன்ன உடனே சகோதரர்கள்லாம் போராம வந்து என்ன சொல்றாங்க, நீ எப்படி ஆகும் பார்க்கலாம், எப்படி ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொன்று போட நினைத்தார்கள். அதுல ஒருத்தர் சொன்னா, எல்லாரும் போயிட்டு அவனை கொண்டு போய் என்ன செய்யலாம், அந்த வெறும் குழியில தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தண்ணீர் இல்லாத குழியில தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ அங்கே ஒரு கயிறு அனுப்பினார். அல்லேலூயா. அந்த கயிறு அவனை எங்க கொண்டு போகணுமோ அவங்க சரியா கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு விரோதமா நம்மளை குழியில தள்ளினாலும் சரி, நமக்கு விரோதமா கலகம் பண்ணினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கக்கூடாதுன்னு குறுக்க நின்னாலும் சரி, அதையே கர்த்தர் பாதையாக்கி கர்த்தர் அந்த பாதையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைப்பாரோ அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவரை திருப்பத்தக்கவன் யார், எனக்கு முன் குறித்தத எனக்கு குறித்திருக்கிறத அவர் செய்து முடிப்பார். அது யாரும் தடை செய்ய முடியாது. அவருடைய சர்வ ஆளுமையிலிருந்து வருகிறது.
ஏதோ நேற்று இன்னைக்கு பார்த்து கர்த்தர் நமக்கு திட்டம் போடல. அல்லேலூயா. ஏதோ போற போக்குல ஒரு திட்டத்தை போட்டு போ ஆவான்னு சொன்னது ஆண்டவர். கர்த்தர் முன்னமே இந்த இடத்துல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பது தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. எத்தனை தடைகளை நீக்கி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம ஏதோ சினிமா தேட்டர்லையோ அல்லது வேற ஏதோ பஸ் ஸ்டாண்ட்லையோ சுத்திக்கிட்டு இருந்திருப்போம், இல்லை ஒரு கல்லறையில சேர்த்து கிடந்திருப்போம். கர்த்தர் நம்ம இன்றைக்கு ஆண்டவர் தான் செய்திருக்கிறாரு, கொண்டு வந்து அவருடைய பாதத்துல உட்கார வச்சு. இது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் எப்பொழுதும், ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, நன்மையான உங்களுக்கு செய்யும்படிக்கு நான் உங்களை திரும்ப நினைத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் எப்பொழுது எப்படி இருக்கும்? நன்மையாகவே இருக்கும். பக்கத்துல உங்களுக்கு செய்ய போறது ஆண்டவர் நன்மையாக செய்வார். அல்லேலூயா. எப்படி செய்வாரு? நன்மையாக தான் செய்வார். எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. அது நன்மையானது. தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்ல ஒரு பிளான், அது நன்மையானது. ஒருவேளை ஒரு தாயும் ஒரு தகப்பனும் உனக்கு போட்ட பிளான் நன்மை இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. அதுல நன்மை வருதா தீமை வர போதான்னு தெரியாம இருக்கலாம். நீங்களே உங்களுக்கு பிளான் போட்டுருக்கிறீங்களே, அது உங்களுக்கு நன்மையா தீமையான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்களுக்கு இப்பொழுது நன்மையா இருக்கலாம், பின்னால் தீமையா தோணலாம். ஆனா தேவன் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான திட்டத்தை தான் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மையாக வச்சிருக்கிறார். நீங்க வாசிங்க, அது என்னது? 8:13 வாசிங்க. 8:13 சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தாரே என்ன சொல்றாரு? நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்க. அல்லேலூயா. அவங்க புறஜாதிகளுக்குள்ள சாபமாய் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சபிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை திரும்ப நினைத்தார். அல்லேலூயா. நீங்க சாபமா இருந்தது போல ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான். ஆமா. நீங்க சாபமா இருந்தது போல ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்படி நாம் ஆசீர்வாதமா இருப்போம் பாருங்க. இதுல வாசிக்கல, உபாகமம் 23:5 வாசிங்க. 23:5 உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடாமல், பிலேயாம் வந்து காசு கொடுத்து, பாலா காசு கொடுத்து பிலேயாம் என்ன செய்யலாம்? அழைச்சிட்டு வரா. இந்த ஜனத்தை சபிக்க சொல்லி, இந்த ஜனத்தை சபிக்க சொல்லி.
அவன் சபிக்கலாம் வாயை திறந்தா வாயிலிருந்து என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. ஒரு இடத்துல வருது, 2 இடத்துல வருது, 3 இடத்துல வருது. அவன் சொல்லிட்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன்னை அன்பு கூர்ந்தபடியினால, அல்லேலூயா, தேவன் என்ன பேசிக்கிறார்? நம்ம மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. நாம சபிக்கப்பட்டிருந்தது போல நாம ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமா மாறப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை யார் சாபத்தை போட்டாலும் அந்த ஆசீர்வாதமா தான் நம்ம மேல வந்து விழும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதமா வந்து விழும் தெரியுமா? கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்புதான் கல்வாரி சிலுவையில நம்முடைய நமக்காக அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13 சொல்லுது. கலாத்தியர் 3:13 சொல்லுது. வாசிங்க கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அல்லேலூயா. சரி, போதும். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து நமக்காக சாபம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையில சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை, அதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். பாவத்துக்கான தண்டனையை நியாயப்பிரமாணம் சொல்லுது. பாவத்துக்கான ஆமா, நியாயப்பிரமாண சட்ட புத்தகம் என்ன சொல்லுது? இந்த பாவம் செஞ்சா இந்த தண்டனை, இந்த பாவம் செஞ்சா இந்த தண்டனை, இந்த பாவம் செஞ்சா இந்த தண்டனை. அப்ப தண்டனையை மீறுவதற்கான தண்டனையை கொடுக்கிறது என்னது? சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகம் அவன் செய்த அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். இந்த தவறு, இந்த மீறுதல் செய்வதனால இந்த சாபலாம் வந்தது. அப்படி கொடுத்தது அந்த புத்தகம் தான். அந்த சாபத்துக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களா மாத்திட்டார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டமே நன்மையானதுதான். நமக்கு ஒரு நாள் என்ன செய்யல? தீமை செய்யல. அல்லேலூயா. பாருங்க, நாம தப்பு செஞ்சோம், நாம மீறினோம், அதுக்கு கொடுத்த தண்டனையும் அவர் என்ன செய்தாரு? சுமந்துக்கிட்டு நம்ம மேல ஒரு ஆசீர்வாதத்தை மட்டுமே நமக்கு அருளுகிறார் ஒரு தேவன். அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவ சித்தம். கையில வரவே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கிறது தான். சாபமா இருக்கிறதோ, துக்கத்தில் இருக்கிறதோ, அழிந்து போவதோ, கெட்டு போவதோ தேவனுடைய சித்தமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு வைத்திருக்கிறதெல்லாம் நன்மையான திட்டம், நன்மையான ஆசீர்வாதமான காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒன்று. இரண்டாவது, அவர் நமக்கு போட்டிருக்கிறது எல்லாமே நன்மையானதுதான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. தேவனை நேசிக்கிறவங்களுக்கு ரோமர் 8:28 சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாதான். இன்றைக்கு ஒருவேளை தீமையை போல தெரியலாம், ஆனா அவைகள் என்னது? நன்மைக்கு ஏதுவாதான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தீமை செய்யறவனா? நம்ம குழந்தைக்கு மூக்க பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறோம்? கொஞ்சம் மருந்த டக்குன்னு ஊத்திடுறோம், மூக்க பிடிச்சிக்கிட்டு ஊத்துறோம். அது போலதான் சின்ன சின்ன உபத்திரவெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு தான். மருந்து கொடுக்கறது எதுக்கு? அல்லேலூயா. மருந்து கொடுக்கறது எதுக்கு? நன்மை செய்யணும். ஐயோ, மருந்து கொடுக்குறாரு, இவங்க கெட்ட தாய், இவங்க கெட்ட தகப்பன்,
இந்த டாக்டர் மோசமான டாக்டர், ஊசி போடுறாரு அப்படி சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தரை மட்டும் சொல்லலாமா? அவர் நம்ம ஊசி போடுறாரு, நம்மளை குணமாக தான் ஊசி போடுறாரு. அல்லேலூயா. மூக்க பிடிச்சி மருந்து ஊத்துறாருன்னா நம்ம சளி குணமாகணும்னு தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவர் நன்மை தான் செய்வார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, இவங்க செய்வார். எல்லாத்தையும் யோசிக்க தோணும்ல, கர்த்தர் நல்லவரா? நான் யோசிச்சிருக்கேன், கர்த்தர் நல்லவர் தான். இந்த விவேகானந்தன் ஒருத்தருக்கு இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சாமியார் படத்துக்கு நம்ம இந்த கன்னியாகுமரி போனீங்கன்னா அவருடைய மண்டபத்தை பார்க்கணும். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவருடைய தியாலஜி, அவர் கடவுளை பத்தி என்ன சொல்றாருன்னா, கடவுள் நல்லவராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்டவராக இருக்கலாங்க. எப்படி சொல்றாரு? கடவுள் கெட்டவராக இருக்கலாம் அப்படின்றார். ஆனா வேதாகம் சொல்லுது அவர் நல்லவர். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே என்னது? நன்மைதான். அவர் நன்மையை தான் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார், நன்மையை தான் யோசிக்கிறார், நன்மையை தான் அவர் செய்கிறாரு, நன்மையில தான் அவர் முடிப்பாரு. அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் யாரு? நல்லவர். அவருக்கு ஒரு தீவிரம். அல்லேலூயா. அவர் முழுமையான நல்லவர். அல்லேலூயா. முழுமையான அன்புள்ளவர். The essence, அவருடைய எசன்ஸ் லவ் தான், அவருடைய எசன்ஸ் குட்னஸ் தான். அவருக்கு இருக்கிறது எல்லாமே நன்மை தான். அவருக்கு ஒரு தீமை கூட வர. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. திறமையான ஒரு கடிகார நிபுணர் இருந்தார். அதாவது பெரிய பெரிய கடிகாரங்கள் எல்லாம் ரிப்பேர் பண்றவர். ஒரு மனுஷன் தன்னுடைய பழைய கடிகாரத்தை எடுத்துட்டு போய், கடிகாரம் பெரிய கடிகாரத்தை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அதில் நிறைய பார்ட்ஸுங்க எப்படி இருந்தது, உடஞ்சி போய் ஓட்டையா இருந்தது. அதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டு பாதி பழசை வச்சு பாதி புதுசை போட்டு என்ன செய்தாரு, அதை நல்லா ரிப்பேர் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டார். அவர் கையில கொடுத்துட்டார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா என்னது வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் கர்த்தரிடத்துல போனா எல்லாம் நன்மையா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருந்தா நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா முடியும். அல்லேலூயா. நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கும்போது ஆசீர்வாதமா மாறும். நம்முடைய வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஆசீர்வாதமா முடியும். அல்லேலூயா. அந்த நிபுணர் கைக்கு போகணும் நாம. அல்லேலூயா. அந்த நிபுணர் கைக்கு நாம வாழ்க்கை போச்சுன்னா அது ஆசீர்வாதமா முடியும். அவர் நன்மையான நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அவரால் ரிப்பேர் செய்ய முடியாத ஒரு மனுஷனும் இல்லை. அல்லேலூயா. அவரால் ரிப்பேர் செய்ய முடியாத எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது, எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. அவர் நன்மையானதை நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதுதான் யோசேப்பு சொல்றாரு. ஆதியாகமம் 50:30 வாசிங்க. 50:20 வாசிங்க. தண்ணி எடுத்தோம். 50:20 வாசிங்க. ஆதியாகமம் 50:20 சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அவங்க சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்றார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அல்லேலூயா. நீங்க எனக்கு என்ன செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தரோ அதை என்ன செய்தாரு, நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, குழியில தள்ள பார்த்தாங்க. குழியில தள்ளாங்க. கர்த்தரோ அந்த குழியிலிருந்து நன்மையை செய்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நன்மை? யார் குழியில தந்தாங்களோ அவங்கள போஷிக்கிறதுக்கு கர்த்தர் அவங்க மூலமாக அனுப்புறார். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்மள குழியில தள்ளுறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமா காரியத்தை செய்யறாங்களோ
அவங்களுக்கு நம்மாலே நன்மையை கொண்டு வருவோம். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். ஈசாக்கு கேராவூர் மேய்ப்பர்கள் வந்து ஈசாக்கு துறவு தோன்ற இடத்துல என்ன செய்யறாங்க, இது எங்களுடையதுன்னாங்க. ஈசாக்கு என்ன செய்யலாம், விட்டுட்டு போனான். ஏசேக்கு சித்தனா அப்படின்னு விட்டுட்டு போனான். கர்த்தர் அவனை நீ போன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்தார், ரெகோபோத்தை. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தாரு? தேவன் ஈசாக்கு மட்டும் நேசிக்கல, கேராவூர் மேய்ப்பரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கேராவூர் மேய்ப்பர் தண்ணி தோண்டினா தண்ணி வராது, ஈசாக்கு தோண்டினாதான் தண்ணி வரும். அதனாலதான் கர்த்தர் ஈசாக்க கொண்டு என்ன செய்தார், கேராவூர் மேய்ப்பருக்கு தண்ணீர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய உபத்திரவத்தினால சில நன்மை அடையலாம். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டமா இருக்கும். நாம கஷ்டப்படுறதுனால மற்றவங்களுக்கு சந்தோஷம் வரலாம். நம்மகிட்ட இருந்து சில பேர் அபகரிச்சுக்கலாம், ஏமாத்தலாம். அவன் அப்படி சாப்பிட்டாதான் அவனுக்கு குழம்பு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர், நன்மையானதை நம்ம வச்சிருக்கோம். அவளுக்கு நன்மையானதுதான் இருக்கும். அல்லேலூயா. நன்மை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், தேவனோ எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். மூன்றாவது, தேவன் நம்மிடத்தில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னா நமது ஒத்துழைப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நன்மை நிறைவேறணும்னா நம்முடைய ஒத்துழைப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம அவரோடு ஒத்துழைக்காம நம்முடைய வாழ்க்கையில நன்மையான திட்டம் நமக்கு நிறைவேறாது. அல்லேலூயா. நம்முடைய ஒத்துழைப்பு அவசியம். இது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை கர்த்தர் செய்யணும்னா தேவனோடு நாம் ஒத்துழைச்சு போகணும், தேவனோடு இணைந்து போகணும். நாம இணைந்து போகாம நன்மையானதை தானாலாம் வந்து சேராது. அல்லேலூயா. நீங்க வாசிங்களா 8வது அதிகாரம் சகரியா 8:16-17 வாசிங்க. 15-17 வாசிங்க. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்க. அல்லேலூயா. என்ன பேசணும்? உண்மையை பேசணும். அல்லேலூயா. பக்கத்துல பாசணும், உண்மையை பேசணும். உண்மையை பேசணும். ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை உண்மை பேசுறீங்க? ஒரு கணக்கு போடுங்களேன், எது அதிகமா வருதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா அடுத்த வாரம் ஒரு பேப்பர் எடுத்து எத்தனை பொய் பேசிருக்கீங்க, எத்தனை உண்மை பேசுறீங்க எழுதுங்க. அல்லேலூயா. யார்கிட்ட புருஷன்கிட்ட பேசினாலும் பொய் பேசினாலும் பொய் தான், பிள்ளைகிட்ட பேசினாலும் பொய் பேசினா பொய் தான், வேலை செய்யறதுல பொய் பேசினாலும் பொய் தான். அல்லேலூயா. நல்லதுக்கு பொய் சொன்னாலும் பொய் தான், கெட்டதுக்கு பொய் சொன்னாலும் பொய் தான், உங்களுக்காக பொய் சொன்னாலும் பொய் தான், மற்றவங்களுக்காக பொய் சொன்னாலும் பொய் தான். அல்லேலூயா. பொய் நாவு கர்த்தருக்கு ஓப்பா. அந்த நாக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? பொய் நாவு. ஆமா, நாவு வந்து சில பேருக்கு இரு நாவு இருக்கு, அருவருப்பான நாவு இருக்கு. நாக்கு புறம் பேசுகிற நாக்கு இருக்கு, பெருமை பேசுகிற நாக்கு இருக்கு. இந்த நாக்கு தான் நம்முடைய சரீரத்தில் அதிகமாக பாவம் செய்யுது. நம்முடைய சரீரத்தில் அதிகமாக பாவம் செய்யுது என்ன தெரியுமா? நம்முடைய நாக்கு. பொய் நாவு, பொய் பேசினாலே நாக்கு அருவருப்பார் தேவனுடைய பார்வை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரிடத்துல என்ன செய்யாதீங்க, சும்மா பொய் பேசாதீங்க.
லீவ் லெட்டர்லாம் பொய்யெல்லாம் எழுதி உண்மையாக இருந்தால் எழுதி கொடுங்க, உண்மையை எழுதி கொடுங்க லீவ் லெட்டரில். நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தா எதுக்கு லீவ் லெட்டர் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். எதுக்கு எடுத்தாலும் என்னது ஒரு டூருக்கு போனாலும் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அதுதான் எழுதி கொடுப்போம். அப்படியே நம்ம பழகிட்டோம். பொய்யே பேசக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது. அவனவன் பிறனிடத்துல உண்மையை பேசு. எபேசியர் 4:25 வாசிங்க. 4:25 வாசிங்க. எபேசியர் 4:25 வாசிங்க. அன்றியும் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியா பொய்களை களைந்து அவனவன் பிறனோடு மெய்யை பேசக்கள். அல்லேலூயா. பொய்களை களைந்து. பொய் நமக்குள்ள இருக்கு. சும்மா வீண் பெருமைக்கு பேசுறது பொய். சும்மா ஒண்ணுமே இல்லாத ஒரு பொய்யை பேசிட்டு போறது, ஒண்ணுமே இல்லாம பெருமைக்காக பொய்யை பேசிட்டு போறது. சில பேருக்கு அது ஒரு வியாதி. பொய் பேசுறது, பொய் பேசாம இருக்கவே முடியாது. பொய் பேசாம இருக்கவே முடியாது. பொய் பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னாலும் பொய் பேசுவாங்க. பொய் பேசுறதுனால ஆனா ஏதோ ஒரு பிரயோஜனமா இருந்து அதுல பொய் பேசினால வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்லாமலே பொய் பேசுறது. பொய் பேசுறவங்க மாட்டிக்குவாங்க. பொய் பேசுறவங்க மாட்டிக்குவாங்க. பொய் பேசுறவங்க மாட்டிக்குவாங்க. பாருங்கள, ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக கான்ட்ராக்ட் எடுத்தார். கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். பிரிட்ஜ் கட்டும் பொழுது செய்தாரு, தப்பு பண்ணிட்டாரு. அந்த பொய்யா சொல்லிட்டார். பொய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா அதை மறைச்சிட்டு பொய் சொல்லிட்டார். ஏன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு பணம் வராது, வேலை கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறை செய்துட்டு என்ன செஞ்சிட்டார், அந்த பொய் சொல்லி மறைச்சிட்டார். பிற்காலத்தில் நடந்தது என்னன்னா, அந்த பிரிட்ஜில் போன பொழுது ஆக்சிடென்ட் ஆகி அந்த பிரிட்ஜி உடைந்து என்ன செய்யுது, சிலர் மறித்து போயிட்டாங்க. அப்புறமா கண்டுபிடிச்சாங்க இது எப்படி நடந்ததுன்னு. இவர் சொன்ன பொய்னால அநேகர் மறித்து போயிட்டாங்க. நாம சொல்ற சின்ன பொய் ஒரு பெரிய பாதிப்பை சில நேரத்தில் கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில சின்ன பொய் பெரிய பாதிப்பை கொண்டு வரும். பொய்யினால எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சு போயிருக்கு தெரியுமா? எதையாவது பொய்ய சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அப்புறம் பின்னால் என்ன ஆயிடும், அது பிரேக் ஆகி உடஞ்சி போய் சமாதானம் இல்லாமல் போயிடும். பொய்யே பேசக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்றான், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது கல்யாணத்துக்கு. அல்லேலூயா. கல்யாணத்தை என்ன செய்யக்கூடாது. இதான் பழமொழி. எவ்வளோ மோசமான பழமொழிலாம் நமக்கு கட்சி கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். நல்லதும் சொல்லி கொடுத்துருக்கிறான், உள்ளாத்தும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணு. ஒரு பொய் சொன்னாலே கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை வருது. 1000 பொய் சொன்னா என்ன ஆகுது? பொய்யே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பொய் நாம கர்த்தருக்கு. சங்கீதம் 15:1-2 வாசிங்க. சங்கீதம் 15:1-2. சீக்கிரமா வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன். ஆமா. கர்த்தருடைய கூடாரத்துல யாருக்கு இடம் இருக்கு தெரியுமா? பொய் பேசுறவங்களுக்கு இடம் கிடையாது. ஆண்டவருடைய கூடாரத்துல என்னன்னா பொய் பேசுறவங்களுக்கு இடம் கிடையாது. ஆண்டவருடைய கூடாரத்துல மனதார உண்மையை பேசும். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுல பொய்ய சொல்லிக்கலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. அல்லேலூயா. யாரு அந்த அப்போஸ்தலர்களுடைய 5ஆம் அதிகாரத்துல பொய் சொல்றாங்களா? யாரு? அனனியா. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆமா, கொஞ்சம் மறைச்சு வச்சுட்டு என்ன சொன்னாங்க? இவ்வளவுதான் வித்தீங்களா? ஆமா, இவ்வளவுதான் வித்தோம்னாங்க. உடனே விழுந்து செத்துட்டாங்க. உடனே விழுந்து ஒரு பொய்யினால 2 பேர் செத்து போயிட்டாங்க. பொய்யினால என்ன செய்தாங்க? 2 பேரு செத்தே போயிட்டாங்க.
கர்த்தர் கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பொய் பேசிட்டுலாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் கேட்கிறார், நம்ம பேசுறதுல என்ன செய்யறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. நீங்க செல்போன் வச்சிருக்கிறீங்களா, செல்போனு பர்னிச்சர் வாங்கணும், நீங்க சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க, வெறும் பர்னிச்சர் அட்வர்டைஸ்மெண்டா வருது. அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். புடவை எடுக்கணும், நீங்க பேசிட்டு இருப்பீங்க, உங்க போன்ல பாத்தீங்கன்னா புடவை அட்வர்டைஸ்மெண்டா வரும். என்னன்னா இந்த போன் கேக்குது, நீங்க பேசுறத கேட்டு அவன் உங்களுக்கு என்ன செய்யறான், நீங்க பேசுறத வச்சு உங்களுக்கு ஒரு ஆட் அனுப்புறான். இந்த காலத்துல அதுவே கேக்குதுன்னா கர்த்தர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார். நீங்க பேசுறதுல என்ன செய்வாரு, பிள்ளைகள் அங்க வரா, இன்னைக்கு கவனிங்க, பிள்ளைகள்லாம் கவனிங்க, பொய் பேசினா கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஒரு கிளிக்கு அந்த போட்டோ எடுத்துப்பார், அப்படியே ரெக்கார்ட் ஆகி வேணும், ஒரு நாள் போட்டு காட்டப்படும் உங்களுக்கு பொய்கள் எல்லாம். என்னென்ன பொய் சொல்லுறீங்க, என்னென்ன பொய் சொல்லுறீங்க அப்படியே காட்டுவார் ஆண்டவர். கணக்கு ஒப்புவிச்சாகணும். நம்ம பேசுற வார்த்தைகளை என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிச்சாகணும். ஏன் சர்ச்சைக்கு வரல, எதையாவது அடிச்சு விடுறது. ஏன் சர்ச்சைக்கு வரலன்னா ஏதாவது போட்டு உடம்பு சரியில்லை, அது நல்லா இருக்கிற உடம்ப சரியில்லாத உடம்பு ஆக்கிறது. பொய்யே பேசாது. அல்லேலூயா. அதே போல பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நிலையாமல், 17 வாசிங்க, பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நிலையாமலும் பொய்யாளையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. பிறனுக்கு விரோதமா என்ன நினைக்க கூடாது, தீங்கு நினைக்க கூடாது. மற்றவனுக்கு விரோதமா பொல்லாத எண்ணம் கொண்டு அவனுக்கு விரோதமா பேசுறது, அவனுக்கு விரோதமா யோசிக்கிறது, திங்க் பண்றது, அவன் கெட்டு போனா நல்லா இருக்கட்டும், நஷ்டம் அடையட்டும், அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது நடக்கக்கூடாது அவனுக்கு அப்படின்னு நினைக்கிறது, தீங்கு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து தேவனுக்கு வெறுக்கிற காரியம். என்ன சொல்றாரு, நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. யாருக்கு விரோதம், சகோதரிக்கு விரோதமா, சகோதரிக்கு விரோதமா, புறஜாதி கண்ணுக்கு தெரியாதவனுக்கு விரோதமா, யாருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் தான் நினைக்கிறார, அது எவ்வளவு தேவனுக்கு வெறுக்கிற காரியமா. பொய்யானை இடாமல் இருங்க. பொய்யானை, ஒரு முறை நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் சாட்சி சொல்றது. முதலாதான் ஒரே ஒரு தடவை கோர்ட்டு இந்த கூண்டு நின்று சாட்சி சொன்னேன். என்ன சாட்சி சொன்னா, ஒரு பாஸ்டருடைய மச்சான் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். பஸ்ல நடக்கும்போது படிக்கட்டு நின்று ஆக்சிடென்ட் ஆயிட்டான். ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் இருந்தான். நான் அவனை போய் பார்க்க போனேன். பார்க்க போய் கவர்மெண்ட் வந்தா, அங்கே போலீஸ்காரர் இருந்தார். போலீஸ்காரர் இருந்தவொடனே உங்கள் பேர் என்ன சார்னு கேட்டார். பேர் கேட்டார், ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் எழுதிக்கிட்டார். வந்துட்டார். ஏன் எழுதிங்கன்னு கேட்டார், ஒன்றும் சொல்லலை. வந்துட்டா கொஞ்ச நாள் கழிச்சு என்னை சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா சார், போலீஸ்காரர் சொல்றார், சார் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஆமாம் பஸ்ஸில் பார்த்தேன்னு சொல்லுங்க சார். எங்கே பார்த்தேன், பஸ்ஸில் இருக்கும்போது நான் பார்த்தேன்னு சொல்லுங்க சார். எப்படிங்க போய் சொல்றது, நான் ஹாஸ்பிட்டலில் தானே வந்து சார். சார் நீங்கள் சொல்றதுனால அவருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், கொஞ்சம் காசு கிடைக்கும், பரவாயில்ல சொல்லுங்க சார் அப்படின்ட்டார். சரி நானும் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் என்ன செய்தேன், போனேன். கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்டு அந்த கூண்டில் நின்று ஜட்ஜி இருந்தார். சார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. நான் பாஸ்டராக இருக்கணும்னே சிரிச்சாரு. சிரிச்சுட்டு பாஸ்டரு பொய் சொல்ல மாட்டீங்கன்னாரு. ஆமாம் எங்கே பார்த்தீங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் சார். ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் சார். இல்லை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் சார். நான் தான் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். ஏன்னா அவர் ஜட்ஜி கேட்கும் போது என்ன சொல்றாரு, பாஸ்டர் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னாரு. எங்க பார்த்தீங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் சார். போலீஸ்காரர் என்ன சார் பஸ்ல பார்த்ததுன்னு சொல்லணும்ல. இல்லை சார் அவர் வந்து என்னை பார்த்து பாஸ்டர் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு,
நான் போய் எப்படி பொய் சொல்றது? நான் எங்க பார்த்தனோ அங்கதான் சொல்லுவேன். என்னால பொய் சொல்ல முடியல அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அப்புறமா அவங்களே சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க பொய் சொல்லாததாலும் பரவாயில்ல, எனக்கு இன்சூரன்ஸே கிடைக்கலாலும் பரவாயில்ல, நீங்க பொய் சொல்லாம இருந்தது ரொம்ப நல்லது தாங்க. அல்லேலூயா. அவரு இந்த கோர்ட்டுக்கு வருவாங்க, உங்களுக்கு பொய் சாட்சி சொல்றது, ரோட்ல இருக்கிறவனா கூட்டு பொய் சொல்லி சொல்லுவாங்க போல. அது ஜட்ஜி சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்துட்டு, என்ன பண்றீங்க? பாஸ்டர் பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷங்களாம் பாஸ்டர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அதை நம்ம காப்பாற்றணும்ல. அல்லேலூயா. உலகமே நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு? கிறிஸ்தவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்களா நம்மளை நினைக்கும் பொழுது நம்ம போய் பேசலாமா? போய் ஆணையிடலாமா? அல்லேலூயா. என்ன எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் ஒரு பொய்யினால வருதுன்னா தூக்கி போட்டுச்சு. அது என்னது காசு? அது என்னது? கர்த்தர் கொடுக்காதது என்ன நமக்கு வரப்போகுது? அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மெய்யே பேசணும். அல்லேலூயா. பிறருக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்க கூடாது. தீங்கு நினைச்சிட்டு தான் நம்மளால தூங்க முடியாது. யாருக்காவது விரோதமா தீங்கு நினைச்சிட்டு தூங்க முடியுமா? இருதயத்துல தூக்கம் வருமா? யாருக்கு விரோதமாவது நீ காலில் தான் பார்த்துக்கணும் அது மாதிரி நினைச்சிட்டு தூங்குவீங்களா? தூங்க முடியாது. போய் ஜபத்துல உட்கார முடியுமா? ஜபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் சத்துருவா இருந்தாலும் என்ன செய்யணும்? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம்தான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமா பயங்கரமா தூஷித்து அவன் பேரை கெடுத்து அவனை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா நிறைய சொல்லி அவனை ஒருத்தனை தூஷித்து தெரிஞ்சான். ஒரு நாள் அந்த மனுஷனை பார்த்து சொன்னா, உனக்கு விரோதமா நிறைய தப்பா பேசிட்டேன், மனம் திரும்பிட்ட பிறகு தப்பா நான் பேசிட்டேன், உன்னை பத்தி தூஷித்து அங்கேயும் இங்கேயும் இல்லாததும் பொல்லாததுமா உன்னை பற்றி நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு. சரி, நான் அவனை மன்னிச்சிட்டேன் வான்னு சொல்லி அவனை மொட்டை மாடி கூட்டு போனாலாம். மேல வீட்டு மொட்டை மாடியில ஒரு தலகாணி இருந்துதான், ஒரு பஞ்சு இருந்த தலகாணி. அந்த பஞ்செல்லாம் தலகாணி பிரிச்சுட்டு பிச்சு போட்டாராம். பஞ்செல்லாம் காத்துல என்ன செய்யுது? அப்படியே பறந்து போயிடுச்சான். பஞ்செல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சான். அவர் சொன்னா, இந்த பஞ்சுகளை திரும்பவும் என்ன செய்ய முடியாது, திரும்பவும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. அது போலதான் நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் போய் எல்லாத்துக்கும் பொருளாதாரமா சொன்னதை திருப்ப முடியாது, திருப்பிக் கொள்ள முடியாது. அதனால இனிமேல் யாரை பத்தி என்ன செய்யாத, இல்லாத பொல்லாத தேவையில்லாத பேசாது. பேசிட்டா நம்ம அதை என்ன செய்ய முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. நாம மற்றவங்களை பத்தி தேவையில்லாத இடத்துல பேசிக்கிட்டே கூடாது. அல்லேலூயா. ரெண்டு பேரு பேசுறாங்கன்னா இன்னொரு நபரை பத்தி தேவையில்லாம பேசக்கூடாது. அல்லேலூயா. பொல்லாத பேசக்கூடாது, இல்லாத பேசக்கூடாது, தீமையானதை பேசக்கூடாது, அவங்க கேட்டா வருத்தப்படுற மாதிரியான விஷயங்களை பேசக்கூடாது. யாரை பத்தி என்ன செய்யக்கூடாது, தவறாக தூஷித்து தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரனை பத்தி தான் இல்லாத பொல்லாதமா போய் தெரிஞ்சது தெரியாது கற்பனை பண்றது, அங்க பேசுறது இங்க பேசுறது, ரூம் இருக்க இதெல்லாம் பேசிட்டு கூடாது. அல்லேலூயா. கேட்டியா பத்தியா இதுல யூடியூப்லாம் கேட்டு அதை இவங்க பார்த்த மாதிரியே பேசி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாலாவது, தேவன் தன்னுடைய திட்டத்தின் மூலமாய் நமக்கு செய்யற நன்மையினால நம்மை மகிமைப்படுத்துகிறார், அவரும் மகிமைப்படுறார். அல்லேலூயா. நம்ம மகிமைப்படுத்துறாரு, அவரும் மகிமை. வாசிக்கல 22-23 வாசிங்க. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவிதமான பாஷைக்காரர்களாய் புறஜாதியாரி 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு போவோம் என்று சொல்லி அவனை பின்பற்றி. அல்லேலூயா.
நன்மை செய்யும்படி நான் உங்களுக்கு திரும்ப நினைத்தேன். அந்த நன்மையினால என்ன நடக்க போகுதுன்னா, உங்களை 10 பேர் என்ன செய்வா பிடித்து கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, நாங்களும் உங்களோடு கூட ஆராதிக்க வருவோம்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, யூதர்களை கனம் பண்றாரு. அல்லேலூயா. அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாரு, அவங்க நன்மை செய்யறத பார்த்துட்டு, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நன்மையை பார்த்துட்டு அநேகர் வந்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்களும் உங்களோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தர் அவங்களையும் மகிமைப்படுத்தி அவரும் மகிமைப்படுறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மை நமக்கு மகிமையை கொண்டு வரும், நம்ம மூலமா அவருக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். இன்னும் ஜனங்கள் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி 10 பேர் உங்க பின்னாலேயே வருவாங்க. அல்லேலூயா. நீங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வாழ்க்கையில நடக்கிற நன்மையை பார்த்துட்டு ஜனங்கள் உங்களை பின்பற்றி வருவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போகிற நன்மை உங்களை சாட்சியுள்ளவங்களா மாற்றும். உங்க வாழ்க்கையில அவர் மகிமைப்பட போறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவன் கர்த்தருடைய மகிமை மேல உதிக்கும். அல்லேலூயா. காரியங்களும் ஜனங்களை மூடும், ஆனா கர்த்தரோ மேல உதிப்பார். அல்லேலூயா. ராஜாக்களிடத்துல ஓடி வருவார். அதனால கர்த்தர் செய்ய போகிற நன்மை உங்க வாழ்க்கையை மகிமை உள்ளதாய் மாற்ற போகுது. அல்லேலூயா. என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான திட்டத்தை எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அது அவருடைய சர்வ ஆளுமையிலிருந்து வருகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கும். தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கும். அது நிறைவேறணும்னா கர்த்தர் நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் மூலமாய் நீங்களும் மகிமைப்படுவீங்க, கர்த்தரை மகிமைப்படுவார். எழுந்து உங்களோடு வாழ்வத. அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. 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 நன்றி சொல்கிறோம். அழகான கண்கள். அல்லேலூயா. என்னை கண்டதினாலே. அல்லேலூயா. Thank you Jesus. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர்
வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. எல்லாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது, அல்லேலூயா, அவர் ஆதியில வைத்திருக்கிற திட்டம், அல்லேலூயா, அவர் அந்தத்துல வைத்திருக்கிற திட்டத்தை, அல்லேலூயா, அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. உன் வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியத்தை எந்த சூழ்நிலையோ அல்லது எந்த மனுஷர்களோ அதை தடை செய்யவே முடியாது. அது நன்மையாகவே இருக்கும். அல்லது அது ஒரு நாள் தீமையிட முடியாது. அது நன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தீமை செய்ய நினைத்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக முடியப்படுவார். எல்லா கையில உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, நன்மையாக முடியப்படுவார். ஓ ஷதரா லவா கரவதர நம கரவா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுலாம், அல்லேலூயா, பொய்யான இல்லாம, அல்லேலூயா, ஒருவரின் இருதயத்துல கர்த்தாவே தீங்கு செய்யாம எப்பொழுதும் மெய் பேசணும்னு எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற நன்மையை கெடுத்து போட்டுரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொய்யே பேசக்கூடாது. சொல்லுங்க, என் இருதயத்துல மற்றவங்களை பத்தி நான் அல்லேலூயா தீங்கு நினைக்க கூடாதப்பா. என் இருதயத்துல தீங்கு செய்ய நினைக்க கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, வாயில திறந்து, அல்லேலூயா, என் மூலமா நீ மகிமைப்படுவீராக ராஜா. எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. எங்கள் சொந்த பந்தங்களா என்னை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தெருக்கள் இருக்கிற ஜனங்களா எங்களை பின்பற்றி வரட்டும். எங்களை ஆசீர்வதிக்கிறதை கண்டு, எங்க வாழ்க்கையில நீ செய்ய போகிற நன்மையை கண்டு அநேக ஜனங்கள் எங்கள் பின்னால் வந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளட்டுமா. நீர் மகிமைப்படுவீரா. ஆசீர்வதி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாலி பிள்ளைகள் முன்னாடி வந்துருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. டெஸ்ட் பேப்பர் யார் ஃபர்ஸ்ட் மார்க்? விஜயகுமாரி சிஸ்டர் ஃபர்ஸ்ட் மார்க். எத்தனை மார்க்? 18 மார்க். 20. சசிகலா சிஸ்டர் செகண்ட் 16. ஜோதி